கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. நாம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सभी को आशीष करे. நம்ம நதிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். हम नदियों के बारे में देखते हुए आ रहे हैं. நம்ம ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 பிரிவா பிரிஞ்ச அந்த நதியை பற்றி பார்க்கிறோம். हम ईदेन की वाटिका से वो निकली 4 नदी के बारे में देखते आ रहे हैं. அந்த ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு அனுபவம். वो हर एक नदी एक अनुभव है. நம்ம பீசோன் நதியை பற்றி பார்த்தோம். हम पिसोन नदी के बारे में देखें. அதுல நம்ம தியானிக்கும் போது उसे जब हम ध्यान कर रहे थे, நம்ம இருதயத்துல அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும். हमारे हृदय में उनके नाम का विश्वास करना है. நம்ம வாயினால அறிக்கை செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். और अपने मुख से अंगीकार करना है. ரெண்டாவது நம்ம கீகோன் நதியை பற்றி பார்த்தோம். दूसरा हमने गीहोन नदी के बारे में देखा. இந்த கீகோன் நதியில கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல வரணும்னு சொல்லி பார்த்தோம். ये गीहोन नदी में परमेश्वर का अभिषेक हमारे ऊपर आना है, ये हमने देखा था. இந்த அனுபவம் நமக்கு வேணும். ये भी अनुभव हमें चाहिए. அடுத்தது மூணாவது இன்னைக்கு பார்க்க போறோம். आज हम तीसरा एक नदी के बारे में देखेंगे. அதான் ஹிதேக்கியேல் நதி. वो है हिदेकियल नदी. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். देखिए एक वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उत्पत्ति का किताब दूसरे अध्याय में, उसमें 14 अध्याय को हम पढ़ेंगे. 3ஆம் ஆற்றுக்கு எதேக்கியேல் என்று பெயர். तीसरे नदी का नाम हिदेकियल है. அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். जो अशुर के पूर्व की ओर बहती है. பாருங்க, இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. देखिए इस वचन को परमेश्वर आशीष करे. நம்ம ஹிதேக்கியேல் பற்றி நம்ம பார்க்கலாம், அந்த நதியை பற்றி பார்க்கலாம். हम हिदेकियल के बारे में, ये नदी के बारे में देखेंगे. இந்த ஹிதேக்கியேல் அப்படிங்கிற அந்த வார்த்தையில, ये हिदेकियल ये शब्द पे அதுல 4 எழுத்துக்கள் உண்டு. 4 अक्षर है. முதலாவது எழுத்து பாருங்க, கெத். पहला अक्षर को देखिए, वो है खेत. ரெண்டாவது எழுத்து வந்து டாலத். दूसरा अक्षर है दालत. அப்புறம் கோஃப். फिर कोफ. அப்புறம் லேமட். फिर लैमेड. இந்த 4 எழுத்துக்குள்ள ஒரு அனுபவம் நமக்கு காத்து கொண்டு இருக்குது. ये 4 अक्षर के अंदर हमारे लिए एक अनुभव है. இது நம்ம ஒவ்வொரு அர்த்தமா நம்ம பார்த்தோம்னா தான் புரியும். इसे हम एक एक अर्थ में देखेंगे तो ही हमें समझेगा. பாருங்க, அடுத்த ஸ்லைடு பாருங்க. देखिए अगला स्लाइड देखिए. இந்த கெத்னா அதுக்கு அர்த்தம் என்ன? इसमें खेत का क्या अर्थ है? கெத் அப்படினா செப்பரேஷன். खेत का अर्थ है सेपरेशन. வேறு பிரித்தல். वहां पे अलग करना. அப்ப இதுல ஒரு வேறு பிரித்தல் நடக்குது. तो यहाँ पे एक अलग करना हो रहा है. இதுல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். यहाँ पे आपको एक अनुभव मिलता है. நீங்க எல்லா காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவீங்க. आप बहुत सारे कार्य से अलग किए जाएंगे. கர்த்தர் உங்களை பிரிப்பார். परमेश्वर आपको अलग करेंगे. ஏன் பிரிக்கிறார் அப்படின்னா, क्यों अलग करेंगे? உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதுக்காக. आपको एक अनुभव देने के लिए. அடுத்த எழுத்து வந்து தாலத். अगला अक्षर है दालत. தாலத் அப்படினா வாசல். दालत का अर्थ है द्वार. நீங்க எல்லா காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு, आपको बहुत सारे कार्य से अलग करके நீங்க உங்களை கர்த்தர் ஒரு வாசலுக்குள்ள கொண்டு போறார். परमेश्वर आपको एक द्वार के अंदर लेके जाते हैं. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. एक अलग किया हुआ एक जीवन. தேவன் ஒரு வாசலுக்குள்ள கொண்டு போய் एक द्वार से परमेश्वर आपको लेके जाते हैं. அங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். वहां पर परमेश्वर अपने वचन को देते हैं. தன்னுடைய சத்தத்தை கொடுக்கிறார். अपने आवाज को देते हैं. நீங்க அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. आप उस आवाज को सुनेंगे. அடுத்த 2 எழுத்தை பாத்தீங்கன்னா, अगले 2 अक्षर को देखेंगे तो அது கால்னு சொல்வாங்க. उसे काल कहते हैं. கால் வந்து கோலுடைய ஒரு ரூட் வேர்ட். काल जो है वो कोल का एक रूट वर्ड है. அதுக்கு அர்த்தம் என்னன்னா சத்தம். उसका अर्थ है आवाज. அப்ப நம்மளுக்கு இந்த ஹெதேக்கியேல் நதி பக்கத்துல तो हमें ये हिदेकियल नदी के पास में ஒரு அனுபவம் கிடைக்கும். एक अनुभव मिलता है. அது என்ன அனுபவம்? वो क्या अनुभव है? அது தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம். वो परमेश्वर की आवाज सुनने का अनुभव है. ஆனா அதுக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? तो उसके लिए आपको कैसे रहना है? நீங்க எல்லா காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவீங்க. आप बहुत सारे कार्य से अलग किए जाएंगे. வேதத்துல நிறைய பேரை நீங்க அப்படி பார்க்கலாம். कला में बहुत लोगों को आप देखते हैं. நம்ம இப்போ தானியேலை பற்றி நம்ம பார்க்கலாம். हम दानियेल के बारे में देखेंगे. இந்த தானியேல் வந்து, ये जो दानियेल है, இவன் ஒரு நதி பக்கத்துல நிக்கிறான். एक नदी के पास खड़ा है. இவனுக்கு ஒரு அனுபவம். इसके पास एक अनुभव है. பாருங்க, தானியேல் 10ஆம் அதிகாரம். देखिए दानियेल का 10वें अध्याय में, அதுல 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 4थे वचन को हम पढ़ेंगे. முதலாம் மாதம் पहले महीने 24ஆம் தேதியிலே
24वें दिन में நான் எதேக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து. मैं हेदेकियेल नाम नदी के तीर पर था। இப்போ தானியேல் எங்க வந்துட்டாருன்னா अब दानियल कहां पर आ गया? எதேக்கேல் நதி பக்கத்துல நிக்கிறார். हेदेकियेल नदी के पास खड़ा है। இங்க அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. यहाँ पर उसे एक अनुभव मिलता है। இந்த அனுபவத்தின் நேரத்துல ये अनुभव के समय கர்த்தர் அவனை எல்லா காரியத்திலிருந்து பிரிக்கிறார். परमेश्वर उसे बहुत सारे चीजों से अलग करता है। அவன் கூட நிறைய ஜனங்கள் வந்தாங்க. उसके साथ बहुत लोग आए, ஆனா அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் பிரிச்சிடுறார். पर वो लोगों से वो अलग किया जाता है। பிரித்தெடுக்கப்பட்டு वो अलग करने के बाद தேவன் அவனுக்கு தன்னுடைய சத்தத்தை கொடுக்கிறார். परमेश्वर उसके पास अपने आवाज को देते हैं। இந்த தானியேல் எதேக்கியேல் நதி பக்கத்துல நிக்கிறார். ये दानियल हेदेकियेल नदी के पास खड़ा है। அந்த தரிசனத்தை பார்க்கிறார். वो दर्शन को देखते हैं। வெள்ளை அங்கி தரித்து ஒரு நபர் நிக்கும்போது एक सफेद वस्त्र पहने एक व्यक्ति खड़ा है। அங்க இருந்து அவர் ஒரு சத்தத்தை கேட்கிறார். वहां से एक आवाज आता है उसे। பாருங்க இதுல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். इसमें 9वें वचन को पढ़ते हैं। அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். उनके शब्द के आवाज को सुना। அவங்களுடைய சத்தத்தை கேட்கிறார். वो आवाज को उसने सुना। இந்த எதேக்கியேல் நதி பக்கத்துல हेदेकियेल नदी के पास அவன் எல்லா காரியத்திலும் பிரித்தெடுக்கப்படுறான். वो बहुत सारे कार्य से वो अलग किया जाता है। அவன் மட்டும் ஒரு வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறான். सिर्फ वो एक द्वार के अंदर प्रवेश करते हैं। அப்படி பிரவேசிக்கும் போது वो जब प्रवेश करते हैं அங்க கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். वहां पर वो परमेश्वर की आवाज को सुनते हैं। கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். परमेश्वर के वचन की आवाज को सुनकर அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கும் போது जब मैं उनके शब्द के आवाज को सुनता हूँ நான் முகங்கவிழ்ந்து मैं झुककर நித்திரை போகிறவனாய் நான் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். मैं मुंह के बल नीचे गिर पड़ा। சோ இந்த தானியேல் எப்படி செய்றா பாருங்க. तो ये दानियल कैसे करता है? தானியேல முதல்ல செப்பரேட் பண்றார். दानियल को पहले वो अलग करते हैं। இதுதான் எதேக்கியேலுடைய அனுபவம். यही हेदेकियेल का अनुभव है। எதேக்கியேல் नदी பக்கத்துல हेदेकियेल नदी के पास இந்த அனுபவம் தானியேல் கிடைச்சது. ये अनुभव दानियल को मिला। முதல்ல எல்லா காரியத்திலும் பிரித்தெடுக்கப்படுறார். पहले हर कार्य से वो अलग किए जाते हैं। அடுத்தப்பல ஒரு வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறார். फिर एक द्वार के अंदर वो प्रवेश करते हैं। அங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே वहां परमेश्वर की आवाज को सुनकर அவன் முகங்குப்புற கீழே விழுந்துறான். वो अपने मुंह के बल गिर पड़े। பாருங்க இந்த அனுபவம் देखिए ये जो अनुभव है கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவம் परमेश्वर की आवाज को सुनने का अनुभव இந்த எதேக்கியேல் நதி பக்கத்துல கிடைக்கும். ये हेदेकियेल नदी के पास मिलता है। இன்னைக்கு நம்ம எதேக்கியேல் நதியின் அனுபவம் கிடைச்சிட்டா क्या आज हमें हेदेकियेल नदी का अनुभव मिल चुका है? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா आज भी देखेंगे तो நம்ம இன்னும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரல. हम आज भी वो अलग किए हुए अनुभव के अंदर नहीं आए हैं। நம்மள பிரித்தெடுக்கணும். हमें अलग करना है। நம்மள எல்லா காரியத்திலிருந்து பிரிக்கணும். अपने आप को हमें अलग करना है। கர்த்தருடைய சமூகத்துல சேரணும். परमेश्वर के सम्मुख जुड़ना है। இந்த தானியேல் நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். दानियल हमारे लिए एक अच्छा एग्जाम्पल है। இதே போல इसी तरह ஜக்கரியாவை பற்றி நம்ம பார்க்கலாம். जकरिया के बारे में भी हम देखेंगे। पर லூக்கா எழுதின சுவிசேஷத்துல लूका किताब में அங்க ஜக்கரியாவுடைய காரியத்தை நீங்க பார்க்கலாம். वहाँ जकरिया के कार्य को हम देखते हैं। இந்த ஜக்கரியா யார்? जकरिया कौन है? இவர் பிரதான ஆசாரியன். महायाजक है। இவருடைய நேரம் வரும்போது इनका जब समय आता है இவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறார். जब ये परम पवित्र स्थान में जाते हैं அந்த உள்ள பிரவேசித்த உடனே वहां अंदर प्रवेश करने के बाद அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் वो महापवित्र स्थल के पास பரிசுத்த ஸ்தலத்துக்கும் और पवित्र स्थल के पास இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு திரை இருக்கும். ये दोनों के बीच में एक पर्दा है। இந்த திரை தான் ரெண்டையும் பிரிக்கும். ये पर्दा ही दोनों को अलग करता है। இந்த ஜக்கரியா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது ये जकरिया जब वो परम पवित्र स्थल में जाते हैं அந்த இடத்துக்குள்ள போகும்போது जब वो वहां पे जाते हैं அவர் எல்லா காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுறார். वो हर चीज से अलग किए जाते हैं। அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிகிறாரு. वो अपने परिवार से अलग होते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு பிரிகிறார். इस्राएल लोगों से अलग होते हैं। ஆசாரியனை விட்டு பிரிகிறார். और वो याजक से अलग होते हैं। தேவனோடு இணைகிறார். परमेश्वर से जुड़ते हैं। செப்பரேட் ஆகி ஒரு வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறார். वो अलग होकर एक द्वार के द्वारा प्रवेश होते हैं अंदर। அந்த இடத்துல தான் उस जगह पे ही அங்க ஒரு சத்தத்தை கேட்கிறான். वहां पे वो एक आवाज सुनते हैं। அங்க காபிரியேல் தூதன் வந்து இறங்கி वहां पे वो गाब्रिएल दूत वहां उतर के आते हैं। பாருங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். लूका पहले अध्याय में 13वें वचन को हम पढ़ेंगे। தூதன் அவனை நோக்கி
दूत उसकी ओर, சக்கரியாவே பயப்படாதே, जकरिया भय मत कर, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, तेरी प्रार्थना सुन ली गई है உன் மனைவியாகிய எலிசபெத் और तेरी पत्नी एलिशबेत உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், तेरे लिए एक पुत्र उत्पन्न होगी அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. और उसका नाम यूहन्ना रखना. இந்த செப்பரேஷன் நடந்த பிறகுதான் ये अलग करना जब हुआ, அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான், वो परमेश्वर के आवाज को सुनता है, ஆவிக்குரிய சத்தத்தை கேட்கிறான், वो आत्मिक आवाज को सुनता है, அந்த தூதர்களுடைய சத்தத்தை கேட்கிறான். वो स्वर्गदूत का आवाज वो सुनता है. இன்னைக்கு அந்த செப்பரேஷன் வேணும். आज वहां पे वो अलग करना होना இன்னைக்கு है. நம்ம வாழ்க்கையில आज हमारे जीवन में அந்த செப்பரேஷன் பண்ணக்கூடிய லைஃப் இல்ல அப்படின்னா वो अलग करने का अगर वो जीवन नहीं रहा நம்ம तो அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. हम उनकी आवाज को नहीं सुन सकते. இது சக்கரியாவுடைய காரியம். ये जकरिया का कार्य है. முதல்ல தானியேலுடைய அனுபவத்தை பார்த்தோம், पहले हमने दानियल का अनुभव देखा, அடுத்து சக்கரியாக்குள்ள अनुभवத்தை பார்த்தோம், फिर जकरिया का अनुभव देखा. இப்போ யோவானுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். आज हम यूहन्ना का अनुभव देखेंगे. அப்போஸ்தலனாகிய யோவான், प्रेरित यूहन्ना. இந்த யோவானை பற்றி பார்க்கும்போது ये यूहन्ना के बारे में जब हम देखते हैं, ஜனங்கள் எல்லாம் இவனை தூக்கி பத்மு தீவுல போட்டுறாங்க. लोग उसे पतमू टापू के अंदर डाल देते हैं. இப்போ அந்த தீவுல உட்கார்ந்து இருக்கிறான். वो टापू के अंदर वो है अभी, எல்லாராலும் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில सबसे अलग किए उस समय पे. அவன் தன்னுடைய ஜனங்களோடு இல்ல, वो अपने लोगों के पास नहीं, அவன் தன்னுடைய நண்பர்களோடு இல்ல, अपने लोगों के साथ नहीं, யாருமே அவன் கூட இல்ல. कोई भी उसके साथ नहीं. தேவன் அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் விரும்புறாரு. परमेश्वर ऐसे ही अनुभव को वो इच्छा करते हैं. இந்த நேரத்திலும் கூட इस समय में भी உங்க சுத்தி எல்லாரும் இருந்தாலும் आपके चारों ओर लोग रहेंगे तो भी, நீங்க தனிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தால், अगर आप वो अलग किए हुए समय में रहेंगे तो ही, நீங்க ஹெதேக்கியல் நதி பக்கத்துல இருக்கிறீங்க. आप वो हेदेकियल नदी के साथ है. சக்கரியா இந்த சம்பவத்துக்குள்ள போகும்போது जकरिया जब ये संभव में जाते हैं, அவன் எதேக்கியேலுடைய நதியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். वो हेदेकियल उस अनुभव को पाए. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் प्रेरित यूहन्ना, பத்மு தீவுல போட்டுட்டாங்க. उसे पतमू टापू के अंदर डाल देते हैं. அங்க எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை. वो वहां पे सबसे अलग किया वो समय, இதுதான் ஒரு அனுபவம். यही वो अनुभव है. இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. आज बहुत लोग डिप्रेशन के अंदर जाते हैं. இந்த டிப்ரெஷன் பிசாசு கொடுக்கிற ஒரு பிரித்தெடுக்கப்படுதல். ये जो डिप्रेशन है वो शैतान से दिया हुआ वो अलग करना. இந்த பிசாசு என்ன செய்வான்? ये शैतान क्या करता है? ஜனங்களுக்கு டிப்ரெஷனை கொடுத்து लोगों को डिप्रेशन देकर ஜனங்களை விட்டு பிரித்தெடுப்பான். लोगों से अलग करते हैं. वो இந்த பிசாசு என்ன செய்வான் பாருங்க. देखिए शैतान क्या करता है. இவங்க யாருக்கு இந்த டிப்ரெஷன் இருக்குதோ, जिसको ये डिप्रेशन है, அந்த அந்த மனிதனுடைய கண்கள் उस व्यक्ति का आंख யாரை பார்த்தாலும் जिसे भी देखे எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, ये मुझे नफरत करते हैं, அவங்க என்னை பற்றி பேசுறாங்க, ये मेरे बारे में बोलते हैं, என்னை பற்றி என்ன பேசியிருப்பாங்க, मेरे बारे में क्या बोल रहे हैं, இப்படியே யோசிப்பாங்க. ऐसे ही सोचते रहते हैं. மத்தவங்க கூட மிங்கல் ஆக மாட்டாங்க. दूसरे लोगों के साथ जुड़ते नहीं. இது பிசாசு பண்ற ஒரு காரியம். ये शैतान करने का कार्य அவங்களை है. டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிருவான். उन्हें डिप्रेशन के अंदर लेके जाते ஆனா हैं. யெகோஷுவா ஒரு செப்பரேஷன் பண்றார். पर यहोशुआ एक सेपरेशन करते हैं. அந்த செப்பரேஷன் டிப்ரெஷன் இல்ல. वो अलग करना वो डिप्रेशन नहीं. அந்த செப்பரேஷன் வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு. वो अलग करना परमेश्वर की आवाज को सुनने का है. நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க. आप परमेश्वर की आवाज को सुनेंगे. இந்த யோவானை பாருங்க. यहाँ पे यूहन्ना को देखिए. இந்த யோவானை கர்த்தர் பிரிக்கிறார். यहाँ पे यूहन्ना को वो अलग करते हैं. பத்மு தீவுல இருக்கிறான். पतमू टापू के अंदर है. தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். अलग बैठे हैं. ஆனா அந்த நேரத்துல पर उस समय पे அவனுக்காக ஒரு வாசல் திறக்கப்படுது. उसके लिए एक द्वार खुलता है. அவங்க ஒரு சத்தத்தை கேட்கிறான். वो एक आवाज को सुनते हैं. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், देखिए प्रकाशित वाक्य पहले अध्याय में, அதுல 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 10वें वचन को हम पढ़ेंगे. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், प्रभु के दिन आत्मा में आ गया, அப்பொழுது எனக்கு பின்னாலே अपने पीछे எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். तुरई का सा बड़ा शब्द यह सुना मैंने. இவன் ஒரு சத்தத்தை கேட்கிறான். ये वो एक आवाज सुनता है. எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம். तुरई के आवाज जितना एक बड़ा आवाज. இது யாருடைய சத்தம்? ये किसका आवाज है? இது யெகோஷுவாவுடைய சத்தம். ये यहोशुआ का आवाज है. என்ன சத்தம் வந்துச்சு? क्या आवाज आया? நான் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறேன். मैं अल्फा और ओमेगा
हूँ, அத ஹீப்ருல சொல்ல போனா उससे अगर इब्रानी भाषा में कहेंगे நான் तो ஆலஃபும் தாவுமா இருக்கிறேன். मैं एलेफ और ताव हूँ, நான் முந்தினவரும் பிந்தினருமா இருக்கிறேன். मैं ही पहला हूँ, मैं ही आखिरी हूँ। சோ இப்படி ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். ऐसे एक आवाज को वो सुनता है। இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்கணும்னா अगर ऐसे आवाज को सुनना है तो இதுதான் ஹெதேக்கேல் நதியினுடைய அனுபவம். यही हेदेकियल नदी का अनुभव है। இந்த அனுபவம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கா? ये अनुभव क्या आज हमें है? பாருங்க ஹெதேக்கேலை பற்றி பார்க்கலாம். देखिए हम हेदेकियल के बारे में देखेंगे। இந்த ஹெதேக்கேல்ல 4 எழுத்து பார்த்தோம். ये हेदेकियल के अंदर 4 अक्षर को हमने देखा। முதல் எழுத்து என்னது? पहला अक्षर क्या है? அது ஹெத். वो खेत है। ஹெத்ன அர்த்தம் என்ன? खेत का क्या अर्थ है? அது செப்பரேஷன். वो अलग करना, செப்பரேஷன். अलग करना। கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணுவார். परमेश्वर आपको अलग करेंगे, எல்லா ஜனங்கள்ட்ட இருந்து செப்பரேட் பண்ணி सभी लोगों से अलग करके உங்களோடு பேசுவார். आपसे बात करेंगे। உங்க கூட பேசுறதுக்காக தான் आपसे बात करने के लिए ही அவர் செப்பரேட் பண்ணுவார். वो अलग करेंगे। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட செப்பரேஷன்ல இருக்கிறோம்? आज हम किस तरह के सेपरेशन में हैं? பிசாசு பண்ண செப்பரேஷன்ல இருக்கிறோமா? क्या शैतान के उस अलग करने में है? அப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं रहना है। டிப்ரெஷனுக்குள்ள போக கூடாது. वो डिप्रेशन के अंदर नहीं जाना நீங்க है। கர்த்தருக்குள்ள போகணும். आप परमेश्वर के अंदर जाना है। அந்த செப்பரேஷன் உங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தும். वो जो अलग करना है वो परमेश्वर के अंदर आपको चलाएगा। இன்னைக்கு நமக்கு இந்த ஹெதேக்கேலுடைய அனுபவம் வேணும். आज हमें ये हेदेकियल का अनुभव चाहिए। முதல்ல பீசோன் அனுபவத்தை பார்த்தோம். पहले पिसोन का अनुभव देखा, அதுக்கு பிறகு கீஹோனுடைய அனுபவத்தை பார்த்தோம். फिर गीहोन का अनुभव देखा। இப்போ நம்ம பார்க்கிறது अब जो हम देख रहे हैं ஹெதேக்கேலுடைய அனுபவம். वो हेदेकियल का अनुभव है। இந்த அனுபவத்தை நிறைய பேர் பெற்றிருக்காங்க. ये अनुभव को बहुत लोग पाए हैं। நிறைய தீர்க்கதரிசிகள் இந்த அனுபவத்துக்குள்ள போவாங்க. बहुत सारे भविष्यवक्ताओं ने ये पाया है। நிறைய அப்போஸ்தலர்கள் இந்த அனுபவத்துக்குள்ள போவாங்க. बहुत सारे प्रेरित लोगों ने ये पाया है। இன்னைக்கு நமக்கும் இந்த அனுபவம் வேணும். आज हमें भी ये अनुभव चाहिए। மணவாட்டிக்கு கண்டிப்பா இந்த அனுபவம் வேணும். दुल्हन को ये अनुभव जरूर चाहिए। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष ஒரு करे। புது பெண்ணை எடுத்துக்கிடுங்க. एक नई दुल्हन को ले लीजिए। கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே अगर शादी का ये बात शुरू हो गया तो அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் वो दूल्हा और दुल्हन அவங்க மத்தவங்களோட மிங்கல் ஆக மாட்டாங்க. वो दूसरे लोगों से नहीं मिलेंगे। அவங்க எப்பவும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. वो हमेशा एक दूसरे से ही बात करते அதே रहेंगे। போல उसी तरह நம்ம இன்னைக்கு எல்லா காரியத்திலும் செப்பரேட் ஆகி हम हर कार्य से अलग होकर நம்ம யெகோஷுவாவோடு பேசணும். हम यहोशुआ से बात करना है। அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். उनके आवाज को हमें सुनना है। இந்த அனுபவத்துக்குள்ள போணும். इस अनुभव के अंदर जाना है। இன்னைக்கு நம்மள கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ள அழைக்கிறார். आज परमेश्वर हमें इस अनुभव के अंदर लेके जाते हैं। யெகோஷுவா உங்களை அழைக்கிறார். यहोशुआ आपको लेके जाते हैं। நம்மள ஒப்பு கொடுங்க. अपने आप को अर्पण कीजिए। கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको जरूर आशीष करेगा। ஆமென். आमीन।